இங்கே எனக்கு பெற்றெடுக்காத 2 தந்தைகள் இருக்கிறார்கள். தமிழில் எனக்கு இசை பிச்சை போட்ட எஸ் விஸ்வநாதன் அவர்கள். நான் சின்னவனாக இருந்த போதிலிருந்து இன்றைய தினம் வரலும் என்னுடைய மகன் அப்படின்னு சொல்லி அவருடைய வாத்சல்யத்தை என் மேலே, அந்த கருணையை என் மேலே மழையாக பொழிஞ்சிட்டு இருக்கும் திருவாளர் கான சுதாகரா மங்களப்பள்ளி பாலமுரளிகிருஷ்ணன் அப்பா அவர்களும் இருக்காங்க. விஸ்வநாதன் சார் எப்போவுமே சொல்றதோடு தான், எதுக்கு விசில்ஸ் எல்லாம் இந்த மாதிரி அவை இல்லையே, நல்லா அமைதியாக கேளுங்க. விஸ்வநாதன் சார் எப்போ சொல்லுவார், சங்கீதம் மட்டும் இருந்தால் போதாது, இங்கீதம் இருக்கணும். இன்னைக்கு கூட அதை சொன்னார். அந்த இங்கீதம் கற்றுக்கிறதுக்கு முக்கியமான ஒரு ஆசான் வேணும், அதுதான் எஸ்பி முத்துராமன் சார். ஏவிஎம் நிர்வாகத்தில் அவர் எத்தனை வருஷமாக வேலை பார்த்துட்டு இருக்காருன்னா, அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக கிருஷ்ணன் பஞ்சு சார்கிட்ட வேலை செய்யும் போது எனக்கு தெரியும். அவர் முதல் டைரக்டராக இயக்குன படத்திலிருந்து அவர் இன்றைய தினத்துக்கும் என்னென்ன படங்கள், எத்தனை படங்கள் அவர் இயக்கியிருக்கிறார்களோ எல்லா படத்திலையும் எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கார். அதுக்கு நான் எப்பொழுதும் நன்றி கடன் பட்டிருக்கேன். ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி அவருக்கு இன்விடேஷன் கொடுத்தா வரது பெரிய விசேஷம் இல்லை, அவருக்கு தெரிஞ்சாலே வந்துடுவார். இந்த ஸ்டுடியோ கிளீன் பண்ற ஒரு ஸ்வீப்பர் இருந்தாலும் அவர் வீட்டில் ஒரு நிகழ்ச்சி இருந்தால் எஸ்பிஎம் சார் இருக்காம இருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு சம்ஸ்காரமான ஒரு பண்பான ஒரு மனதை படைத்தவர். இதுக்கு மீறி என்ன ஒன்று, இந்த 3 மகான்கள் இருந்து ஆசி கொடுக்க அனந்த் அவர்களை ஆசீர்வாதம் பண்ண இன்னைக்கு வந்திருக்காங்க. ரொம்ப கொடுத்து வச்சவன் அனந்த். ஆனால் ஒரு விதத்தில் மட்டும் எனக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு இசை, நான் மேதையவே சொல்றேன், அந்த பையன் சொல்றதுல தப்பே கிடையாது. என்னுடைய தம்பி எதுக்கு நான் மேதைன்னு சொல்லேன்னா, அப்படி ஒத்துக்கிட்டவர் வேறு யாரும் கிடையாது, சாட்சாத் சரஸ்வதி சுரூபமான எஸ் விஸ்வநாதன் அவர்கள். அவர் ஹார்மோனியத்தில் பாட்டு சொல்லி கொடுக்காம எந்த ஆர்டிஸ்ட்டுமே மைக் முன்னால போய் பாட முடியாது. பாலமுரளி சார்லேருந்து பாலசுப்ரமணியம் வரலும் நடுப்புல 1000 பேர் இருக்காங்க. எல்லோருக்கும் அவர் தாதாத்மியமாக ஹார்மோனியத்தில் அவர் சொல்லி கொடுத்த பாட்டு தான் நாங்கள் பாடுவோம். ஆனால் அனந்த் அவர்கிட்ட அசிஸ்டண்டாக வந்ததுக்கு அப்புறம் அவர் பாடின ட்ராக் கேசட் ரொம்ப தைரியமா எங்களுக்கு கொடுத்துட்டு இது நீ பாடு போதுன்னு சொல்ற அளவுக்கு அந்த பையன் வளர்ந்துருக்கான். அப்படி ஒரு ஸ்வரஞானம், அப்படி ஒரு பண்பு. முதல்ல அதான் சொல்றது, நாங்க எல்லாம் ஒரு பறவை மாதிரி, கலைஞர் பறவை மாதிரி பறக்கணும்னா அந்த 2 ரெக்கை ரொம்ப பேலன்ஸா இருக்கணும். ஒரு ரெக்கை வித்யை என்ன, 2வது ரெக்கை வினயம். அந்த 2ம் பேலன்ஸ் பண்ணலைன்னா சில பேருக்கு புகழ் வரும், ரொம்ப நாள் இருக்காது. நம்ம மனிதனாக நினைக்கப்படணும் அப்படின்னா அது பை பர்த் அந்த குவாலிட்டிஸ் இந்த பையனுக்கு வந்திருக்கு. ஒரே எக்ஸாம்பிள் சொல்றேன், படத்துல பாடுறது புகழ் வர்றதுன்றது ஒரு யோகம். அதுக்கு முக்கியமான உதாரணம் நான் தான். இதுவரையிலும் சாப்பாசா தெரியாம 45 வருஷமா குப்பை கடிச்சிட்டு இருக்கேன். அது எப்படின்னு எனக்கும் தெரியாது. கடவுள் கொடுத்த ஒரு பெரியவாங்க அவங்க கொடுத்த ஒரு ஆசை. ஆனா வித்தியும் இருக்கு, விஷயம் இருக்கு, வினயமும் இருக்கு இந்த பையனுக்கு. அது முன்ன அவர் யோகம் எப்படி இருக்கு, எந்த அளவுக்கு அவர் முன்னுக்கு போவார்ன்றது நான் ரொம்ப நாள் இருந்து பார்த்து பாராட்டி ரொம்ப மகிழணும் அப்படின்ற என்னுடைய ஆசை. அது அவருக்கு கிடைக்க வேண்டியது எல்லாம் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல 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 இசைக்கலைஞன், நல்ல பையன், நல்ல மனுஷன். இன்னைக்கு காலையில் தான் நான் ஊருக்கு வந்தேன். காலையில் 10 மணிக்கு வீட்டுக்கு இன்விடேஷன் கொடுத்தாரு. நான் ஒரு 3 வாரம் கழிச்சு ஒரு நாள் வந்திருக்கேன். தம்பி, எனக்கு மத்தியானம் நெருக்கடியான ரெக்கார்டிங் பிரச்சனை, எவ்வளவு எனக்கு சான்ஸ் கிடைச்சாலும் வந்துடுறேன்னு சொல்லி அந்த மியூசிக் டைரக்டர் ரிக்வெஸ்ட் பண்ணேன். சார் எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் கொடுங்க, என் தம்பிக்கு எங்கள் பாராட்டு விழா நடக்குது, நான் போய் பார்க்கணும். சார் நிச்சயமாக போயிட்டு வாங்க, லேட்டாக வந்தாலும் ரெக்கார்டிங் முடிச்சுட்டு தான் எங்கள் வீட்டுக்கு போனாங்க. அது நான் எவ்வளோ லேட் ஆனாலும் நான் இருப்பேன். பட் இது போகிறது கூட ரொம்ப முக்கியம். நான் வந்த நேரம் கூட பாருங்கள், கரெக்டாக ஐயாக்கள், அண்ணா, மற்றவங்க எல்லாம் மேடையில் இருக்கும்போது எனக்கும் உள்ள நுழையிறதுக்கு ஒரு வாசல் கிடைச்சு. சதமானம்